மக்கள் ஆதரவு மருத்துவர் ராமதாசுக்குத்தான் இருக்கிறது என்று ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் பேசியிருந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அன்புமணியிடம் ஏன் மாற வேண்டாம், மக்கள் ஆதரவு மருத்துவர் ராமதாசுக்குத்தான் இருக்கிறது, வாயை திறந்தாலே பொய் பேசுகிறார் அன்புமணி, இது போன்ற நிறைய விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஜி.கே. மணி. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதாவது அன்புமணி எப்பொழுது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ பாமக பொதுக்குழுவில், அன்னிலிருந்து ஜி.கே. மணி அப்பாவையும் மகனையும் பிரிக்கிற ஒரு வேலையில ஈடுபட்டிருக்காருன்றதுதான் அன்புமணியோட முக்கியமான குற்றச்சாட்டு. அதாவது தலைவர் பதவியில் இருந்த ஜி.கே. மணி அவர்களை நீக்கிவிட்டு அவரை கௌரவ தலைவராக்கிவிட்டு அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. இந்த தலைவராக தேர்ந்தெடுத்த இந்த விஷயம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முழு மனதோடு செஞ்ச ஒரு விஷயம். அதை ஜி.கே. மணி அதை ஏற்றுனார். அந்த சமயத்தை ஏற்றுட்டு அன்புமணியை பாராட்டி வாழ்த்திலாம் பல இடங்கள்ல பேசியிருக்கார், தொடர்ந்து பேசியிருக்கார். இந்த மாதிரி சூழல்ல அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த பிளவுக்கு அப்புறம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இவர் தான் ஜி.கே. மணி தான் காரணம் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஜி.கே. மணி சொல்றதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்பாரா என்பது கொஞ்சம் சந்தேகமான விஷயம். அவருடைய மகனை பற்றியே சில விஷயங்களை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு ராமதாஸ் செயல்படுவாரா என்பது எனக்கு சந்தேகமான விஷயம். அவர்கள் குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு, அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்பாடு வரலன்றதான் முக்கியமே தவிர, இதுல வெளியாட்கள், அதாவது ஒரு சில வெளியாட்கள் இருக்கலாம். ஆனால் ஜி.கே. மணி போன்றவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நிச்சயமாக பேசவும் மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் அன்புமணி அவர்களை பற்றிய புகாரெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அன்புமணி சொல்ற இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதே சமயம் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி சொல்வது, ஜி.கே. மணி சொல்வது எல்லாம் ஏற்றுக்கொள்வார் என்பதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே வேறு பல குடும்ப பிரச்சனைகள் இருக்கு. அதுல அவங்க கருத்தொற்றுமை இல்லாதனால ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கே தவிர, இதுல அவங்க ரெண்டு பேரும் நினைச்சா சமாதானம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சமரசம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, மற்றவங்க எல்லாருக்குமே என்ன வருத்தம் இருக்கு, ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடக்குறாங்களே அப்படின்ற வருத்தம் தான் எல்லாருக்குமே இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஜி.கே. மணி உட்பட எல்லாருக்குமே அந்த எண்ணம் தான் இருக்கு. அதனால இதுல இடையில பல விதமான குற்றச்சாட்டுகள், இது மாதிரி ஒருத்தருக்கு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொல்வது என்பது இது ஒரு இடைக்கால விஷயமா தான் நான் பாக்குறேன். இன்னும் தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது மாற்றங்கள் வருமா என்பதுதான் பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆக்சுவலா இல்லாட்டி அது ஓட் பேங்க்ல பெரிய பிளவை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பாமகவின் எதிர்காலத்தையே கூட கேள்விக்குறியாக்கும். அன்புமணி தான் எதிர்கால தலைவர் என்று பாமக தொண்டர்கள் நம்பினா கூட, இன்னும் பல ஊர்களில் அடிமட்டத்தில் பாமக தொண்டர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள். அன்புமணியை எதிர்கால தலைவராக பார்க்கிறார்கள். ஸோ ரெண்டு பேருமே ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால தேர்தல் வரும்பொழுது ஏதாவது ஒரு அதிரடியான திருப்பம் ஏதாவது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது என்பதுதான் என் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.